பேசிடுவானோ? வணக்கம் வணக்கம் வணக்கம். இது காதல் நேரம். உங்க எல்லா காதல் பிரச்சனைக்கும் வடிகால உங்களோட போன் கால் இருக்க போது. நம்மளோட முதல் காலர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம், காதல் நேரம். வணக்கம் மேடம், நான் கோயின்கிற கோபால் பேசுறேன். சொல்லுங்க கோபால், உங்க காதல்ல என்ன பிரச்சனை? காதலிதான் பிரச்சனை. அவங்க பேரு சொல்ல விரும்புறீங்களா? வேணாம் மேடம், என்னுடைய காதல் நிஜமானது. அந்த பொண்ணை நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்பல மேடம். ஓ, ஃபேண்டாஸ்டிக் லவ். வேணும்னா ஒன்று சொல்கிறேன் மேடம். அந்த பொண்ணு பேரோட எழுத்து சி, கடைசி எழுத்து ரா, நடுவில் ஒரு எழுத்து இருக்கு, அது மட்டும் வேணாம் மேடம். கோபால், உங்க காதலிய நீங்க முதல்ல எங்க சந்திச்சீங்க? ஒரு ரீசார்ஜ் கடையில் ஆரம்பிச்ச அழகான காதல் மேடம் அது. தேவதைகளுக்கு ரெக்க இருக்குன்னு நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன். ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா என் காதலிக்கு தான் ரெக்கையே இல்லையே. ஆனாலும் அவ எனக்கு தேவதையா தான் தெரிஞ்சா. அவனை விட்டுட்டோம், உன்னை ஒரு கை பாத்துக்கிறேன். என்னாச்சு கோபால், அப்படியே விட்டுட்டீங்க? ஏண்டி டிவி விட்டுட்டு ரேடியோ பெட்டி போட்டு கேட்டு இருக்கியா? கடுப்பேத்தமா கவனப்படுமா? இவன் ஏன் இதுக்கு இப்படி கோச்சுக்கிறா? கோபால், லைன்ல இருக்கீங்களா? ஹலோ கோபால். அப்போ எனக்கு 100 வானவில்ல போத்தி விட்ட மாதிரி இருந்துச்சு. உங்களுக்குள்ள எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சது? எங்களுக்குள்ள நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் ஒன்று நடந்து முடிஞ்சது. அப்படி என்ன சம்பவம்? அது வேணாம் மேடம். இது பாருங்க, காதல் நேரத்துக்கு வந்துட்டு எதையும் மறைக்க கூடாது. சொல்றத பத்தி ஒன்றும் இல்ல. சொல்லிடாதடா, சொல்லிடாத. நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணலாம் கோபால். அத பத்தி பேசினாலே எனக்கு அழுக வந்துடும் மேடம். கோபால், காதலுங்கிறதே ஆண்களையும் பெண்களையும் அழ வைக்கிற ஒரு வித்தியாசமான கிளிசரன். நீங்க எதுவா இருந்தாலும் மனம் தளராம சொல்லுங்க. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்க காதலுக்கு கற்பே இல்லாம போயிடுச்சு மேடம். மிஸ்டர் கோபால், கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். அழாதீங்க கோபால், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இல்ல மேடம், என்னால முடியல மேடம். உணர்ச்சி வசப்படாதீங்க கோபால். நடந்த நிகழ்வை மனசை விட்டு பேசுறப்பதான் அந்த சோகம் மனசை விட்டு போகும். அதுக்கப்புறம் உங்க மனசு காய்ந்த ரோஜா இதழ் மாதிரி காத்துல பறக்க ஆரம்பிச்சிடும். சாரி மேடம், நடந்த அந்த சம்பவத்தை எப்ப நினைச்சாலும் என் நெஞ்சுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு மேடம். சரி கோபால், பதட்டப்படாம விஷயத்துக்கு வாங்க. ஒரு நாள் மதியம் பகல் பொழுதுல என்ன பாக்குறதுக்காக வந்திருந்தா. அன்னைக்குதான் மேடம் பகல்லையே நிலா வந்துச்சு. ஓ, இன்ட்ரஸ்டிங். முடியல. அப்படியே கோடி நட்சத்திரங்களை கொட்டி மூடி வச்ச மாதிரி என் மனசுக்குள்ள ஒரே தவிப்பு, என் நெஞ்சுக்குள்ள அப்படியே ஒரே படபடப்பு. என்ன நடந்துச்சுன்னு நான் யோசிக்கிறதுக்குள்ள என் கற்ப பறிபோயிடுச்சு மேடம். என்ன நினைச்சாலும் தெரியல, என் கற்ப களவாடிட்டு என் காதல காவ வாங்கிட்டு போயிட்டா மேடம். இப்பவும் சொல்றேன், நான் சாவர வரைக்கும் அவளுக்காக காத்துட்டு இருப்பேன் மேடம். கோபால், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அழாதீங்க கோபால். இல்ல மேடம், உயிர் மாதிரி தான் கற்பும். அது ஒரு முறை தான் போகும். என் கற்புக்கு என் காதலி தான் பதில் சொல்லணும் மேடம். அவ களைச்சு போட்டு போன இந்த மனச வேற யாராலையும் சரி பண்ண முடியாது மேடம். என்னோட வாழ்வும் சாவும் அவ கையில தான் இருக்கு. ஆமாண்டா, உன் சாவு என் கையில தான் இருக்கு. காதல நிச்சயமா அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் உங்களை தேடி வருவாங்க. இப்ப குறி கோபால் குறி இப்படி அவரோட என்ன காதலிக்காக கன்றாவிடி இது? ஒரு அருமையான இத போய் பாடலை உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க? கேட்க படுத்து தூங்குடி.